எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஸ்கில்ல பத்தி இதில நான் சொல்லப் போறேன். அந்த 3 ஸ்கில்ல நீங்க ஏதாவது ஒண்ண நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே, 3 மந்த்லருந்து உங்களால மணி ஜெனரேட் பண்ண முடியும். நீங்க வந்து ஜாப்க்கு போனாலும் சரி, அத லேர்ன் பண்ணிட்டு, இல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க ஃப்ரீலான்சராவோ, இல்ல வந்து கம்பெனி மாரி ஏஜென்சி மாரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணாலும் சரி, ஆனா 3 மந்த் உங்களால வந்து மணி ஜெனரேட் பண்ண முடியும். அதுல ஒண்ண தான் நான் லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு, இப்ப நான் எவ்ரி மந்த் நான் வந்து அத யூஸ் பண்ணி மட்டுமே மணி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத இத நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் ஏதாவது வேல்யூ வந்து புரொவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னொன்னு வந்து வீடியோ எடிட்டிங், அண்ட் 3 பார்த்தீங்கன்னா கன்டென்ட் ரைட்டிங். இது 3மே நல்லா வந்து ஒரு பூமாய் அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு இப்ப ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன ஒரு ஸ்டோர்ல இருந்து பெரிய ஒரு ஷாப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைனுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்பட்டிருக்கு. பட் வீடியோ எடிட்டிங் அப்படின்னா, இப்ப நெறைய பேர் அவங்க பர்சனல் பிராண்டிங்காவும், இல்ல அவங்க பிசினஸ் வந்து ஆன்லைன்ல வந்து கொண்டு போறதுக்காகவும் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து ஆள் தேடிட்டு இருக்காங்க. பார்ட் டைமாவும் நெறைய பேர் ஹையர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 பார்த்தீங்கன்னா கன்டென்ட் ரைட்டிங். கன்டென்ட் ரைட்டிங்ல என்னப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மெயினான ஒரு ஜாப். எஸ்இஓக்கும் தேவைப்படும். ஒரு பர்சனல் பிராண்ட வந்து இப்போ LinkedInல வந்து பில்ட் பண்றாங்க. அந்த மாரிலாம் பார்த்து இப்ப நெறைய வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அத நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ அதையுமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மத்த 2 விட நான் லாஸ்ட்டா சொன்ன கன்டென்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணி நீங்க அப்ராட் கிளையன்ட் கூட ஏன்னா இது வந்து ஈஸியா பிடிக்க முடியும். ஏன்னா கன்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து தமிழா இருக்காது. இங்கிலீஷா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் அந்த அந்த பேசுற ஒரு கம்யூனிகேஷன் அந்த ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற கிளையன்ட்ட வந்து எடுக்க முடியும். இங்க ஒரு 20,000 30,000 ஒரு கிளையன்ட் எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அங்க வந்து நீங்க டாலர்ஸ்லயோ இல்ல மத்த கரன்சி வேல்யூ அதிகமாகிற ஒரு கன்சிடர் நீங்க எடுத்தீங்கன்னா, இத விட ஒரு அதிகமான ஒரு சேலரியோ இல்ல ஒரு பேக்கேஜோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மூலம் மணி வந்து அதிகமா கன்டென்ட் ரைட்டிங்ல வந்து ஏர்ன் பண்ண முடியும். இத நீங்க 2 வழியா வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒண்ணு வந்து பெய்டு, இன்னொன்னு வந்து ஃப்ரீ. உங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமா இருக்குப்பா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னா, நீங்க யூடியூப் அத பார்த்தே நீங்க உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு டைம் இல்ல, நம்ம பணம் குடுத்தாலும் நான் லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு மந்த் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து பெய்டுக்கு போயிருங்க. அதான் கரெக்ட். நெறைய பெய்டு கோர்சஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நான் யூடியூப்ல போய் சும்மா அடிங்க நெறைய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் சம்பந்தமான நெறைய வந்து இன்ஸ்டிடியூஷன்ல நெறைய வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கன்டென்ட் ரைட்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வேணும். ஸ்டோரி டெல்லிங் அந்த மாரிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும். அதுக்கு ஒண்ணும் பெருசா எங்கேயாவது போய் கத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு அந்த ஒரு கதை சொல்ல தெரியுமா? அத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்இஓ கன்டென்ட் வேணும்னா அந்த கீவேர்ட்ஸ் ரெலவென்ட்டா இருக்கும். அந்த கீவேர்ட் உள்ள கொண்டு வந்தா நீங்க ஒரு கன்டென்ட் எழுதணும். அது இதே மாரி தான் இருக்க போகுது. பெருசா இல்ல. பட் மத்த 2க்குமே வந்து ஒண்ணு பெய்டு, இன்னொன்னு ஃப்ரீ. எது உங்க சாய்ஸ் தான். ஃப்ரீனா நீங்க யூடியூப் யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க பெய்டு அப்படின்னு போயிட்டா ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணி வந்து அத நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஸ்கில் இருக்கட்டும், இல்ல வந்து அத நீங்க லேர்ன் பண்றது எல்லாமே இருக்கட்டும். அதுக்கான நீட் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலா அதுக்கான நீட் வந்து நெறையவே இருக்கு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா, இப்போ ஆஃப்லைன்ல இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு இருக்காங்க. நானுமே அந்த ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருக்கேன். அத வச்சு நான் மந்த்லி வந்து நம்ம ஒரு மணி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இப்போ நல்லாவே பூமாயி வந்துட்டு இருக்கு. ஸோ அத நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா, தேர்ட் மந்த்ல உங்களால மணி ஜெனரேட் பண்ண முடியும். நீங்க வந்து ஜாப்க்கு போனாலும் சரி, இல்ல ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணாலும் சரி, அது ஒரு பெரிய கோடிங் அப்படியெல்லாம் எதுவும் வரப்போறதில்ல. ஒரு ஒரு கஸ்டமர் வந்து எப்படி அந்த பிசினஸ் வந்து பார்ப்பாங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீட் அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக்குக்கு போகும். ஸோ இப்போ நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்க வந்து ஜாபுக்கும் போகலாம், இல்ல ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து வீடியோ எடிட்டிங்குமே அதோட நீட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. வீடியோ எடிட்டிங் இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா வந்து ஃபோன்ல எடிட் பண்ணிலாம் போட்டுருந்தாங்க. அது பிசினஸ் பண்றவங்கலாம். ஏன்னா இப்போ வந்து அதை வந்து ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லி நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல் பிராண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வீடியோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அதை நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்க நிறைய வீடியோஸ் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எல்லாம் உங்க பர்சனல் பிராண்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதை நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். இதுக்கு வந்து நீட் அப்படிங்கிறது நான் சொல்லவே வேணாம். எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது லிங்க்டின்ல வந்து ஒருத்தவங்க பர்சனல் பிராண்ட் பண்ணி பெரிய ஆளாகிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு எஸ்இஓ கண்டென்ட்டுக்கு வந்து நீங்க இது பண்றதா இருக்கட்டும், அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய growth ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து கண்டென்ட் ரைட்டிங்குமே நிறைய வந்து நீட்ஸ் இருக்கு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 ஸ்கில்லையுமே லேர்ன் பண்றதுக்கு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. பட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, உங்களோட கிளையண்ட் வந்து உங்க ஏஜ வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து நீங்க ஒரு காலேஜ்லேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க காலேஜ் முடிச்சு வரும்போது ஏஜென்சி ஸ்டார்ட்டே பண்ணலாம். பட் அது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. பட் எடுத்த உடனே நீங்க வந்து டக்குனு போறதுக்கு பொறுத்தவரைக்கும் ஏஜ் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. பட் வந்து ஒரு கிளையண்ட் வந்து அவங்க ஏஜ் எல்லாம் பார்ப்பாங்க. என்ன போர்ட்ஃபோலியோல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ காலேஜ்லாம் இருக்கும்போது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் எடுத்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியும் கூட பண்றது. இதை லேர்ன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா பத்தாது. அது ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது நீங்க இதை லேர்ன் பண்ணா ஒரு தேர்ட் மந்த்ல உங்களுக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியும் நான் சொல்றேன். பட் இந்த தேர்ட் மந்த்துக்குள்ள இருக்கிற ஒரு செகண்ட் மந்த்தா இருக்கும், தேர்ட் மந்த் கேப்ல இருக்கிறத வச்சு அதை அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ப்ராசஸ்ல எந்த யூஸுமே இல்லை. ஸோ வந்து இன்ட்ரெஸ்டோட நீங்க ஒர்க் பண்ணா, அதை லேர்ன் பண்ணா, அதை ப்ராக்டிஸ் பண்ணா உங்களால வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அதாவது ஸ்டார்ட்டும் எண்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. கேப்ல வந்து ப்ராசஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த ப்ராசஸ் மேல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? 3 ஸ்கில்லுமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம்.
இந்த 3 ஸ்கில்லுமே நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் லேர்ன் பண்ணலாம், செகண்ட் மந்த் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், தேர்ட் மந்த் வந்து நீங்கள் ஒரு ஜாப் இல்லைனா ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் எனக்கு ப்ராஜெக்ட் நீங்கள் அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஜாப்புக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சேலரி ஸ்டார்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து எப்படி 12க்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 12க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12 to 18,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து ஃப்ரெஷருக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து வீடியோ எடிட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சேம். எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. 1 2 3 தான் முன்ன பின்ன இருக்குமே தவிர அவ்வளோதான். பட் வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங்கே வந்து 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஃப்ரெஷருக்கு நான் சொல்கிறது. இப்போ நான் எவ்வளோன்னு தெரியல. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பட் வந்து அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். சொல்லலாம் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா இவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறேன், இந்த கண்டென்ட் ஒரு ஆள் கிட்ட நீங்கள் இதெல்லாமே சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட வாங்கலாம். இது ஒரே சமயத்தில் ஒரு 5 6 கிளைண்ட் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறத விட இங்கே வந்து ரொம்ப ஒரு அதிகமான மணி ஜென்ரேட் பண்ண முடியும். பட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாபுக்கு போயிட்டு ஒரு ஒரு 6 மந்த்தாவது அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இந்த வீடியோவில் கண்டென்ட் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது நான் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.